அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹதை அடைய அஹமதை புகழ்வோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஓதக்கூடிய சலாம் பைத்திலே அன்த கஃபாருல் ஹதாயா, நபியே நாயகமே பெரும்பாவங்களை எல்லாம் மன்னிப்பது தாங்களன்றோ என்பதாக பெருமானாரை குறித்து நாம் பாடுகிறோம், புகழுகிறோம். முதலில் இந்த இடத்தில் நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கஃபூர் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. கஃபூர் என்றாலும் பாவங்களை மன்னிப்பவர் என்றுதான் அர்த்தம். ஆனால் இந்த இடத்திலே போடப்பட்டிருக்கக்கூடிய கஃபார் என்ற வார்த்தை கஃபூர் என்ற வார்த்தையை விட, கஃபூர் என்ற தன்மையை விட மிக மிக அந்தஸ்திலே உயர்ந்த அந்தஸ்துடையதுதான் கஃபார். இரண்டிற்கும் மத்தியிலே வித்தியாசங்கள் இருக்கிறது. கஃபூர் என்றால் பாவங்களை மன்னிப்பவர் என்றுதான் அர்த்தம். கஃபார் என்றால் பெரும்பாவங்களை எல்லாம் மன்னித்து அதை நன்மையாக மாற்றக்கூடிய நபியே என்பதாக பெருமானாரை குறித்து பாடுகிறோம். இப்படி பாடலாமா? இப்படி புகழலாமா? அல்லாஹ்தானே பாவங்களை எல்லாம் மன்னித்து அதை நன்மையாக மாற்றுவான். அவனுக்கு தானே அந்த தன்மை இருக்கிறது. பெருமானாரை இப்படி புகழலாமா? அந்த கஃபூருல் ஹதாயா என்று போட்டிருக்கலாம் அல்லவா? அந்த கஃபாருல் ஹதாயா என்று புகழலாமா என்றால் தாராளமாக புகழலாம். பெருமானாரை கஃபூர் என்றும் சொல்லலாம், கஃபூர் என்றும் தாராளமாக சொல்லலாம் என்று ஹதீஸ் தான் நமக்கு கற்றுத்தருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூல் அல்லாஹ் ஹலகுது, நபியே நாயகமே அல்லாஹ்வின் தூதரே, நான் அழிந்து விட்டேன். என்னை நான் பெரும்பாவம் செய்து என்னை நான் அழித்துக் கொண்டேன். வகது அலா இம்ரஅதி வ அன ஸாயிம், நான் ரமலான் மாதத்திலே ஃபரலான நோன்பை வைத்த நிலையிலே என் மனைவியோடு நான் சேர்ந்து விட்டேன், உடலுறவு கொண்டு விட்டேன் நாயகமே என்பதாக. ரமலான் நோன்பு வைத்த நிலையிலே மனைவியோடு சேருவது ஹராம். அப்படிப்பட்ட பெரும்பாவத்தை செய்துவிட்டு ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து நிற்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய தோழரே, நீங்கள் செய்த பாவத்திற்கு பரிகாரம் நான் சொல்லுகிறேன். இந்த பரிகாரத்தை செய்துவிட்டால் அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விடுவான் என்று நாயகம் சொல்லுகிறார்கள். ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி அந்த வாங்கிய அடிமையை உரிமையிட வேண்டும். இதை உங்களால் முடியுமா என்கிறார்கள். அந்த சஹாபிலா, நாயகமே என்னால் இது முடியாது என்கிறார்கள். இரண்டாவது ஆப்ஷன் நாயகம் தருகிறார்கள். அப்படி இல்லை என்றால் 2 வருடம் தொடர்படியாக, ஒரு நாளும் விடாமல் தொடர்படியாக 2 வருடம் நோன்பு வைக்க வேண்டும், முடியுமா என்கிறார்கள். லா, நாயகமே அதுவும் என்னால் முடியாது, நான் மிகவும் பலகீனமானவன் என்பதாக அந்த சஹாபி சொல்லிவிடுகிறார்கள். மூன்றாவது ஆப்ஷன் நாயகம் தருகிறார்கள், 60 மிஸ்கின்களுக்கு உணவளிக்க வேண்டும், முடியுமா என்கிறார்கள். லா, நாயகமே அதுவும் என்னால் முடியாது, 3ம் என்னால் முடியாது நாயகமே என்கிறார்கள். சற்று நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறார்கள். சிறிது நேரம் கழித்து பெருமானாருக்கு அன்பளிப்பாக ஒரு சஹாபி ஒரு மூட்டை முழுக்க பேரித்தம்பழத்தை கொண்டு வருகிறார்கள், நாயகத்திற்கு அன்பளிப்பாக தருகிறார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூட்டையை, எங்க ஐன சாயில், என்னிடத்திலே ஒரு பாவம் செய்துவிட்டு வந்து கேட்டார் அல்லவா, அவர் எங்கே என்று கேட்டு அந்த சஹாபியை அருகிலே அழைத்து, இந்தாருங்கள், இந்த மூட்டையை வைத்துக் கொள்ளுங்கள், இந்த மூட்டையை வைத்து நீங்கள் சதகா செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு சதகா செய்து விடுங்கள், இந்த சதகா செய்து விட்டால் அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விடுவான் என்று சொன்னதும் அந்த சஹாபி சொன்னார்கள், நபியே நாயகமே அல்லாஹ்வின் தூதரே, இந்த மதீனாவிலேயே என்னை விட ஏழை யாரும் இல்லை, நான் தான் மிகவும் ஏழை, படும் ஏழை நான். இந்த மதீனாவிலே என்னை விட யாரும் ஏழை இல்லை நாயகமே. அப்படி என்றால் மிக பெரும் ஏழைக்கு தானே நீங்கள் சதகா செய்ய வேண்டும் என்கிறீர்கள், நான் தான் ஏழை, அப்ப இந்த சதகா எனக்கே நான் செய்து கொள்ளட்டுமா என்று சொன்னதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிரித்தார்கள். அதாவது எப்படி சிரித்தார்கள் என்றால், அவர்களினுடைய முபாரக்கான கடவாய் பற்கள் எல்லாம் தெரியும் வண்ணம், ஹத்தா பதத் அன்யாபுஹு, அவர்களுடைய கடவாய் பற்கள் எல்லாம் வெளிப்படும் வரையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துவிட்டு, அத்இமுஹு அஹ்லக், இந்த பேரித்தம்பழங்களை உங்களுடைய குடும்பத்திற்கே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் செல்லுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அன்பானவர்களே, பெரும்பாவம் செய்துவிட்டு வந்த அந்த சஹாபியை பாவங்களை எல்லாம் நாயகம் மன்னித்து அல்லாஹ்வை மன்னிக்க வைத்து
அதை நன்மையாக மாற்றி நன்மையோடு சதகா செய்த நன்மையையும் அந்த பொருளையும் சதகா செய்யப்பட்ட பொருளை அவர்களே எடுத்துக்கொண்டு நன்மையோடு வீட்டிற்கு திரும்புகிறார்கள் அல்லவா. இந்த இடத்திலே பாருங்கள், பாவங்களை பெரும்பாவங்களை பெருமானார் மன்னித்து அதை நன்மையாக அந்த சஹாபிக்கு மாற்றி கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா. இப்போது சொல்லுங்கள், அந்த கஃபாருல் ஹதாயா சொல்லலாமா சொல்லக்கூடாதா?